தற்போதைய அண்மை செய்தி லட்டு சர்ச்சை சபதம் எடுத்த முன்னாள் அறங்காவலர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருப்பதியில் லட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அவ்வாறு கலப்படம் செய்திருந்தால் தானும் தனது குடும்பமும் நன்றாகவே இருக்க போவதில்லை என முன்னாள் அறங்காவலரான கருணாகர ரெட்டி அங்கு வழிபாடு நடத்தி கற்பூரமேற்றி சத்தியம் செய்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் ஆகியவை கலக்கப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்னதாக கூறியது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் அதற்கான ஆய்வறிக்கை இந்த குற்றச்சாட்டை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் கூறியது உண்மைதான் எனவும் திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாகி ஷியாமலா ராவ் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு பொய் என மறுத்த ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். தொடர்ந்து ஸ்ரீவாரி லட்டு பிரசாதத்தின் தெய்வீக தன்மையும் தூய்மையும் இப்போது கரைப்படவில்லை எனவும் லட்டு பிரசாதத்தின் புனிதம் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்தது. இதையடுத்து இதற்கு பரிகாரம் செய்யும் வகையில் கோயிலையும் லட்டு தயாரிக்கும் இடத்தையும் சுத்தப்படுத்துவதா அல்லது குடமுழுக்கு போல ஏதேனும் செய்வதா என திருப்பதி கோயிலின் தலைமை அர்ச்சகர்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் இந்த நிலையில்தான் முன்னதாக சற்று நேரத்திற்கு முன்னர் அங்கு பரிகார பூஜையானது நடத்தப்பட்டது. பரிகார ஹோம பூஜை கோயில் முழுவதும் நடத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த பரிகார பூஜை நடந்த சில மணி நேரங்களிலேயே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது லட்டில் கலப்படம் செய்திருந்தால் தானும் தனது குடும்பமும் நன்றாக இருக்க போவதில்லை என கூறி முன்னாள் அறங்காவலரான அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு முன்னாள் தலைவரான கருணாகர ரெட்டி வழிபாடு நடத்தியிருக்கிறார். ஏழுமலையான் கோயில் குளத்தில் மூழ்கி எதிரே தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி அவர் சத்தியம் செய்திருக்கிறார். தொடர்ந்து வழிபாடு நடத்திய கருணாகர ரெட்டியை போலீசார் சமாதானப்படுத்தி காரில் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவியா.